தாவேக்கால ஜனநாயகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஜனநாயகம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? ஜனநாயகம்லாம் இருக்கும். ஆனா அந்த தலைவர் வந்துட்டு பார்க்கல மக்களை, அவ்வளவுதான். அந்த கட்சியில வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொன்னார்ல, யாருமே அவர் வரவேற்கல. இப்ப எல்லாருமே பாருங்களேன், ஒரு சீனியர் இப்ப வந்து விஜயகாந்த் சார் இருந்தாரு, அவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அமைச்சர் கூட வச்சிருந்தாருல, அந்த மாதிரி யாருமே சீனியரே இல்லையே. அதான் புசியானந்தர் புசியானது மட்டும்தான் இருக்கிறாரு. மித்தவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப சீனியர்னு சொல்ல முடியாது அரசியல்ல. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு? தமிழர் அறிவி மணி எல்லாம் எத்தனை புக் எழுதிருக்கிறாங்க. அவங்களாம் இந்திரா காந்தி அம்மா இருக்கும் போதே இருந்தாங்க. அந்த மாதிரி பெரிய ஆலோசகர்லாம் வச்சுக்கிட்டு தான் நல்லா இருக்குமே. இல்ல மேம், இப்ப இந்த மருது அழகராஜ் இப்ப சமீபத்துல திமுகல சேர்ந்திருக்காரு. அவர் நீண்ட நாட்களா தாவேக்கால இணையணும்னு காத்திருந்தாரு. பல நாள் விஜய்க்கு ஆதரவா போஸ்ட் போட்டிருந்தாரு. பட் அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ஆதரவோ இல்லாட்டி ஒரு இல்ல, அவங்க அது என்ன தெரியலையா, அந்த கட்சி என்ன வந்து சீக்கிரட்னே தெரியலையா. அவங்க யாரை எடுக்க போறாங்க? அவங்களுடைய அந்த ரசிகர்களுக்கு மட்டும்தான், ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாரு, மித்த பதவி கொடுத்தாரு. மித்தவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்க வாங்கன்னு சொன்னாரே தவிர, ஆனா யாரையும் பார்த்த மாதிரியே இல்லையே.